இருக்கும். நமக்கு கிறிஸ்பான ஒரு பக்கோடா வரணும் அப்படின்னா வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். கொஞ்சம் கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, இது போட்டாலே போதும். கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிட்டா கொஞ்சம் வாசனைக்கும் நல்லாயிருக்கும், டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசிபி ஃபுல் ஸ்நாக்ஸுக்காக வேண்டி பக்கோடாவும் டீயும் காஃபியும் கொடுக்குறோம். ஸோ அந்த பக்கோடா வந்து நம்ம இப்போ போடுறோம். நல்லா ஒரு போட்டோன்னே கொஞ்சம் மேலே வர அளவுக்கு ஒரு சூட்டில் வந்து எண்ணெய் இருக்கணும். அந்த எண்ணெயில் வந்து நம்ம ஒரு பக்கோடா போடலாம். நல்ல சூடான ஒரு ஆயில் இருந்தாலே ஒரு 5 மினிட்ஸில் நல்ல ஒரு கிறிஸ்பியான பக்கோடா வந்து நமக்கு ரெடி ஆகும். நம்ம என்னதான் மாவுக்குள்ளேயே கருவேப்பிலை போட்டிருந்தாலும் கொஞ்சம் அப்படியே எண்ணெயில் வந்து போட்டு விட்டோம் அப்படின்னா இன்னும் அதோட எசன்ஸு, அந்த ஃப்ளேவர் வந்து அதில் நல்லா இறங்கும். கிறிஸ்பி பக்கோடா வந்து ரெடி. வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் வந்து ரெடி ஆகிடுச்சு.